புத்தர் சொன்ன ஒரு பாடம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் இளவரசன் சித்தார்த்தர் எல்லா வசதிகளும் இருந்தும் உள்ளத்தில் அமைதி இல்லை. அவர் ஒரு கேள்வியுடன் வாழ்ந்தார். எதற்காக மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள்? அந்த ஒரு கேள்வியே அவரை புத்தராக மாற்றியது. ஒரு நாள் ஒரு பெண் புத்தரிடம் வந்து கண்ணீர் விட்டாள். என் குழந்தை இறந்து விட்டது, தயவு செய்து அதை மீண்டும் உயிர்ப்பியுங்கள் என்று வேண்டினாள். புத்தர் மெதுவாக பார்த்தார், சிரித்தார். சரி என்றார். ஆனால் நீ முதலில் ஒரு வீட்டிலிருந்து சிறிது கடுகு தானியத்தை கொண்டு வா. அந்த வீட்டில் யாரும் மரணம் கண்டிருக்க கூடாது. அவள் நம்பிக்கையுடன் ஓடினாள். ஒரு வீடு, இரண்டாவது வீடு, 10வது வீடு வரை எல்லா வீடுகளிலும் யாரோ ஒருவரை இழந்த துயரம் இருந்தது. அவள் மெதுவாக நிறுத்திக் கொண்டாள். அவள் புரிந்து கொண்டாள், மரணம் என்பது வாழ்க்கையின் இயல்பு. அந்த ஒரு தருணத்தில் அவள் துயரத்திலிருந்து விழித்தாள். புத்தர் மெதுவாகச் சொன்னார், துன்பம் வருவது இயல்பு, ஆனால் அதில் மூழ்கியிருப்பது நம்முடைய தேர்வு. அவர் இன்னும் கூறினார், நீ எதையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். வெளி உலகம் எப்போதும் மாறும், ஆனால் உன் உள்ள அமைதியே உன் உண்மையான செல்வம். அமைதி அது தேட வேண்டிய ஒன்றல்ல, அது உன்னுள் ஏற்கனவே உள்ளது. நினைவில் வை, அமைதியே மிகப்பெரிய சக்தி.